கண்ணெதிரே தோன்றினாள். ஏ சக்தி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. சரி சரி, போய் வேலையை பாரு. ஆனா உன்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. ஓம் காக்கும் மண்ணையே போற்றி, கிள்ளை மொழியாளே போற்றி, ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி, கை கொடுப்பவளே போற்றி. சாமி, அடுத்து என்ன பண்ணணும்? அம்மா, தாம்பூல தட்டுல வந்திருக்கிற சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களை கொடுங்க. நாம என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க. ருத்ராவும் பூமிநாதனும் ஒன்று சேர்ந்துட்டா நம்ம பொண்ணு அனிதாதாங்கிற சுயரூபம் தெரிஞ்சிருமோ? ஐயோ. ஐயரே, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல 3 பேரு கல்யாணமான மனைவிமார்கள் கணவர்கள் கிட்ட இருந்து மங்கள பொருட்களை வாங்கணும். இந்த சாமி சொன்னதை கேட்டல்ல, கணவன் இருக்கிற எல்லாருமே கணவன் கையால தான் மங்களத்தட்டை வாங்கணுமா? கொடுத்தா வாங்கிக்க போறேன். எதுக்கு இப்ப இந்த ஆறாவாரம்? கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஐயா, தேங்க்யூ சக்தி. இதோ என்ன தொட்டு தாலி கட்டின மகராசை இன்னும் 100 வருஷம் வாழணும். அது வரைக்கும் என் மாங்கல்யம் நிலைக்கணும்னு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. உனக்கு நல்லதே நடக்கும். என்னது? ஒண்ணு இல்லம்மா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதுன்னு சொன்னேன். ஆனா அது உனக்கு தேவையில்லை, நானே உன் கையில கொடுத்துறேன். போதுங்க, அந்த பயம் எப்பவும் மனசுல இருந்தா போதும். கொடுங்க. அம்மா புண்ணியவதே, இதை வாங்கிக்கம்மா. அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டாலும். ஏ சக்தி, இந்தா இத போய் ரூம்ல வை. இங்க வாங்க. என்ன மருமகளே? அது ஒண்ணும் இல்ல அத்தை, எனக்கு கூட அந்த மங்களத்தட்டு வாங்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன மருமகளே சொல்ற? ஆமா அத்தை, அம்மா அப்பா கையில தட்டு வாங்கினாங்க, நீங்க மாமா கையில வாங்குனீங்க. அது மாதிரி நானும் சிவா கையில தட்டு வாங்கணும் அத்தை. எங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அதனால எங்க வீட்டுக்கார் கையால ஐயர் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. என்னத்த சொல்றீங்க? நானும் சிவாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அப்புறம் என்ன? இந்து, அனிதா கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல? ஐயோ, தேங்க்ஸ் ஆண்டி. கேட்டீங்கல்ல, ஆதிரே ஆண்டி என்ன சொல்றாங்கன்னு. எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அப்படிதானே ஆண்டி? எஸ், யூ ஹேவ் ஃபுல் ரைட்ஸ். இந்து, சிவா கையால ஒரு தட்டு எடுத்து அனிதாவுக்கு கொடுக்க சொல்லுங்க. சிவா கிட்ட அனிதா மங்களத்தட்டு வாங்குறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா சம்பிரதாயம் இடம் கொடுக்குமான்னு தெரியலையே. என்ன சம்பிரதாயம்? ஐயர் சொல்றது தானே சம்பிரதாயம். ஐயரையே சொல்ல வைக்கிறேன். ஐயரே,
புடவை அனுப்பியிருக்காரு. பாத்தியா திவ்யா, உங்க வீட்ல நடக்கிற கன்னியம்மன் திருமங்கல்ய பூஜைக்கு போக முடியலையேன்னு நீ வருத்தப்பட்ட. ஆனா உன் மாமா உன்னை மறக்காம 18 வகையான மங்கள பொருள்களை உனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மங்கள பொருள்களை புருஷன் கையால தான் பொண்டாட்டி வாங்கணும். இதுதான் சம்பிரதாயம். அதனாலதான் உன்னோட மாமா இத அருண் பேருக்கு அனுப்பி அவன் கையால உனக்கு இத கொடுக்க வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. என் மாமாவை நான் பார்த்ததே இல்ல, ஆனா இத அவரு அனுப்பியிருக்காரு. என்னால இத நம்பவே முடியல. கடவுள் உன்னோட வேண்டுதலை நிறைவேத்தலன்னு வருத்தப்பட்டல, இப்ப பாத்தியா நிறைவேத்திட்டாரு. ஆமா அத்தை, பூஜைக்கு நான் போக முடியலன்ற குறைய என் மாமா மூலமா நிறைவேத்திட்டாரு. உன் மாமா உன் மேல ரொம்ப பாசமானவரா இருக்காரு திவ்யா. உன்னோட கல்யாணத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதுனாலதான் அதுக்கு அடையாளமா இத உனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உன் வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இனிமே எதை நினைச்சும் நீ அழ தேவையில்ல, சரியா? சரி அத்தை. ருத்ரா, என்ன நீ? இல்ல பிறந்த அன்னைக்கே சிவா அனிதாவுக்கு தான் முடிவு பண்ணிட்டோம். நாம எல்லாரும் கூடி இருக்கிற இந்த நல்ல நாள்ல சிவா கையால அனிதா மங்களத்தட்டு வாங்கிக்கட்டுமே. என்ன ருத்ரா, பதிலே இல்ல? மங்களத்தட்டு கொடுக்கறதெல்லாம் இப்ப எதுக்குமா? எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. என்னண்ணே, ஐயர் 3 பேர்கிட்ட புருஷன் கையால தட்டு வாங்கிக்கணும்னு சொன்னாரு. 2 பேர் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பூஜையில ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் சொல்றேன். சிவா கையால அனிதா தட்டு வாங்கிக்கட்டுமே. இதுல என்ன இருக்க நீ? சின்ன வயசுலயே அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு நம்ம முடிவு பண்ணது தானே. ஐயர்கிட்ட கேப்போம், அவர் சரின்னு சொன்னா பண்ணிடலாம். சாமி, கல்யாணம் ஆகலன்னாலும் அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. மங்களத்தட்டு கொடுக்கலாமா? அவங்க தாராளமா கொடுக்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அவர் கையால மங்களத்தட்டை வாங்கினா ரொம்ப நல்லதுமா. அம்மா, சிவா எங்க? இந்தோ அவன் அங்க போன் பேசிட்டு இருக்கான் பாரு. இரு வரேன். ஆமா சார், ஆமா. டேய் சிவா, வா போலாம் வா. அம்மா இருங்கம்மா, போன் பேசிட்டு இருக்கேன், கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. வந்து மங்களத்தட்டை எடுத்து அனிதா கிட்ட கொடு. அதுக்கப்புறமா நீ போன்ல பேசுப்பா. வா அம்மா வா. இருங்கம்மா சார், ஒரு 2 மினிட்ஸ்ல கால் பண்றேன். இப்போ என்ன, தட்டு எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விடிய விடிய போன்லயே பேசு, சரியா? வா வாடா. வரேம்மா, இருங்கம்மா. போய் நில்லு, வா. அம்மா, அந்த மங்களத்தட்டை எடுத்து தம்பி கையில கொடுங்க. இந்து, ஒரு நிமிஷம். சக்தி, இங்க வா. இந்த ஆதிரா எதுக்கு அவளை கூப்பிடுறா? சக்தி, உன்னதான் கூப்பிடுறேன், வா.
இந்த தட்டை எடுத்துட்டு போய் உன் கையால சிவா கிட்ட கொடு. ஆதிரா, இப்ப எதுக்கு அவ கையால தட்டை கொடுக்க சொல்றீங்க? சமீபத்துல எந்த வீட்டுல மங்களகரமான விஷயம் நடந்திருக்கோ அந்த வீட்டை சேர்ந்தவங்க கையால இதை எடுத்து கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் தப்பான நோக்கத்தோட சொல்லல. உங்க பொண்ணு திவ்யாவுக்கும் சக்தியோட அண்ணனுக்கும் இப்போதானே கல்யாணம் நடந்தது. வேலைக்காரியா இருந்தாலும் இவளும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவ தானே. இவ கையால கொடுத்தா கல்யாண யோகம் வரும். அதனாலதான் கொடுக்க சொல்றேன். போ சக்தி, போய் கொடு. உனக்கு தாலி கட்டினவன நீயே கை மாத்தி விடு. அதுதான் உனக்கு நரக வேதனையா இருக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ. சார். ஆமாம் சார். ஆமாம் சார். சார் அப்படி இல்லை, நான் வந்து அது. டேய் சிவா, இப்ப எதுக்கு அந்த தட்டை சக்தி கிட்ட கொடுத்த? மா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால்மா. இருங்க, பேசிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. போன் எல்லாம் நீ அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல தட்டை வாங்கி நீ அனிதா கிட்ட கொடு. சரி. அனிதா, சிவா கிட்ட தட்டை வாங்கிக்கிட்டல்ல, அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன அனிதா, இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. மங்கள அனிதா, மங்கள பொருள்லயே தாலி தான் ரொம்ப முக்கியம். அதையும் உன் தட்டுல காணோம். ஆமா ஆண்டி, தாலி இல்ல. இந்த தட்டுல மட்டும் இல்லாம இருக்கு. உங்க தட்டுல எல்லாம் இருக்கா? இருக்கே. இந்து, இந்த தட்டுல தாலி வச்சீங்களா? ஆமா ஆதிரா, நான் தான் எல்லா தட்டுலயும் பார்த்து பார்த்து வச்சேனே. என்ன இந்து, எல்லா தட்டுலயும் தாலி இருக்கு, இந்த தட்டுல மட்டும் தாலி இல்லாம இருக்கு. என்ன சக்தி, தாலி கயிறை மட்டும் நீ தனியா எடுத்து வச்சிருக்க போல. நீ எடுத்து வச்ச தாலியில உன்னோட தேவை ஏதாவது இருக்கா என்ன? ஒருவேளை அனிதாவுக்கு முன்னாடியே சிவா கையால தாலி வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா? ஆதிரா, என்ன சொல்றீங்க? சக்தி ஏன் தாலி எடுத்து வச்சுக்க போறா? சாரி ருத்ரா, சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் அப்படி சொன்னேன்.
சாரி ஆண்டி, நீங்க சும்மா ஃபண்ணுக்கு அப்படி சொன்னாலும் பாவம் சக்தி ஒரு மாதிரி ஆயிட்டா. எனக்குமே அது ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சிவா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். என்கிட்டயே நடிக்கிறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல சிவா. நானும் பூஜைக்கு வந்ததுல இருந்தே பாக்குறேன், சக்தி ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா. கொஞ்சம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா உடம்பு தானாவே சரியாயிடும். அதுக்கு தான் இப்படி சொன்னேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ருத்ரா, தாலி அங்க இருக்கு பாரு. தாலி கயிறு இங்க கீழே இருந்திருக்கு. தட்டு எடுக்கும்போது தவறி விழுந்திருக்கும் போல. அம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாகுது. இப்படி மனையில வந்து உட்காருங்க. அதுக்கான சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிடலாம். சிவா, அனிதா, நீ இப்படி வா. ஓம் இருள் நீக்கு பவளே போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் இஷ்ட தேவதையே போற்றி, ஓம் இடரை களைபவளே போற்றி. வர வர சக்தியோட மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்க. இதனால நாம நினைச்ச மாதிரி நம்ம பொண்ணோட வாழ்க்கை அமையாது போல இருக்கே. இந்த சக்தியை முடிச்சு கட்ட எவ்வளவோ பிளான் பண்ண. எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு நம்ம முன்னாடியே வந்து நிக்கிறா. அவளை பார்க்க பார்க்க அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுடலாமான்னு தோணுது. ச்சே, அது முடியாதுங்கிறதுனால தான் அவளை எப்படியாவது பாம்பேக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டோம்னா அங்க சிக்கி சின்னாபனமா சாகட்டும்னு பார்த்தேன். அதுலயும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா. வந்தவ சும்மா இல்லாம சுமங்கலி பூஜையில உட்கார்ந்து அவ புருஷன் பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்கணும்னு சொல்லும்போது என் பொண்ணுக்கு சிவா புடவை கொடுக்க வந்தான். அத குறுக்குல வந்து இவ வாங்கிட்டா. அன்னைக்கு நானா அந்த போட்டோகிராஃபர் இவங்க 2 பேரையும் ஜோடியா போட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். இதெல்லாம் பாக்குறப்போ ஒருவேளை சிவாவுக்கு சக்தி மேல ஆசை இருக்குமோ? ஆஹா, தப்பாச்சே. அப்படி இருக்கக்கூடாது. நான் நினைச்சபடி என் பொண்ணோட வாழ்க்கை அமையணும்னா சிவாவுக்கு சக்தி மேல ஆசையே வரக்கூடாது. அப்படின்னா சக்தி இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. அதுக்காக அவளை துரத்த முயற்சி பண்ணணும். முன்னாடியே சிவா கையால தாலி வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா? சக்தி, சக்தி, சக்தி. என்ன சக்தி இதெல்லாம்? நான் தான் உன்னை அன்னைக்கு கார்ல இருந்து இறக்கி விடுறப்ப இந்த தாலியை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல, கழட்டி தூக்கி வீசுன்னு தானே சொல்லிட்டு போனேன். ஆனா நீ இன்னும் இது சுமந்துகிட்டே இருக்க. அது ஏன்னு எனக்கு புரியல. ஒரு நல்ல நாள் பார்த்து கழட்டிடுறேன் சார். இதுல நல்ல நாள் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நம்ம கல்யாணம் என்ன சம்பிரதாயப்படியா நடந்துச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சும்மா நாடகத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான் சக்தி. அப்படிப்பட்ட தாலியை கட்டுறதுக்கு எதுக்கு நல்ல நாள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? இத நானும் கழட்டிடணும் தான் முயற்சி பண்றேன், ஆனா முடியல. நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. இந்த தாலி கட்டுறது அவ்வளவு கஷ்டமா? இது உன் கழுத்துல இருக்கிறது உனக்கே உறுத்தலா இருக்கிறதால தான் இப்படி அழுதுகிட்டு இருக்க. இப்ப நான் வந்து உன் பக்கத்துல நின்னது கூட தெரியாம தாலியை ஏந்தி புடிச்சுக்கிட்டு உனக்கே தெரியாம நின்னுட்டு இருக்க. இதே இது எனக்கு பதிலா நம்ம வீட்டுல வேற யாராவது பார்த்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை பிடிச்சிருக்கோன்னு கொஞ்சம் போது யோசனை பண்ணி பாத்தியா?
இப்ப தாலி பூஜையில ஆதிரி ஆண்டி உன்ட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்டல. தட்டுல எல்லா பொருளும் இருந்தும் தாலி மட்டும் இல்லைன்னதும் என்ன சக்தி, தாலி கயிறை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அனிதாக்கு முன்னாடியே சிவா கிட்ட இருந்த தாலியை வாங்க முடிவு பண்ணிட்டியான்னு எல்லாரும் முன்னாடியும் கேக்குறாங்க. எனக்கு அப்படியே ஹார்ட்பீட் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. நீயும் மனசளவுல எப்படி துடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் சக்தி. அவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன்னு சொன்னாலும் அத்தையில இருந்து எல்லார் மனசுலயும் ஒரு நெருடல் இருக்கத்தானே செய்யும். இதுவே சந்தேகமாகி உன் கழுத்தை செக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. எந்த ஒண்ணும் நமக்கு முறையா கிடைக்கிறப்ப அதை பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது சரிதான். ஆனா முறை தவறி கிடைச்சத நாம ஏன் வச்சுக்கணும்? அதை தூக்கி போட்டுருணும் சக்தி. உன் கழுத்துல இருக்கிற தாலியும் அப்படித்தான். சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காம அதை கழட்டி வீசிரு ப்ளீஸ். இந்த தாலியை கழட்டினா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமேங்கிற பயத்துலதான் நான் இதை சுமந்துகிட்டு இருக்கேன். இல்லனா அன்னைக்கே நான் கோயில் உண்டியல்ல கழட்டி போட்டு வந்திருப்பேன். உன் கழுத்துல நான் முறையா தாலி கட்டணும்னு நினைக்கிறேன் சக்தி. நம்ம 2 பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் தாலியை கேட்டு சொல்றேன். இதை என்னால உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிரு சக்தி. ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி, ஓம் காக்கும் அன்னையே போற்றி, ஓம் கிள்ளை மொழியாளே போற்றி, ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி, ஓம் குங்கும நாயகியே போற்றி, ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி. அந்த ஆண்டி சொன்னதை கேட்டதும் எனக்கு மூச்சு நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் தான் அனிதா. எந்த வேலை சொல்றதா இருந்தாலும் இப்படியா சொல்லுவாங்க? ஆதிரா வர. அனிதா, சொல்லுங்க ஆண்டி. யூ ஆர் அ லக்கி டாக்டர் அனிதா. அப்பா அம்மாவோட கல்யாணத்தை மகன் நேர்ல பாக்குறது பெரிய பாக்கியம். இது யாருக்குமே கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு. ஷியோர் ஆண்டி. அப்பா அம்மா கல்யாணம் பண்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓம் சக்தி உமையவளே போற்றி, சௌந்தரநாயகியே போற்றி, சித்தி தருபவளே போற்றி, சிம்மவாகினியே போற்றி, சீரலாம் தருபவளே போற்றி, சீதலா தேவியே போற்றி, சூடம் ஏந்தியவளே போற்றி. என்ன சிவா, நீ ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுதேப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. டாய், நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. அப்பா அதை சரி பண்ணி வைக்கிறேன். அம்மா, இங்க வாங்க. இந்த அட்சதையை எல்லாருக்கும் கொடுங்க. சரி, கொடுங்க. தத்துவநாயகியே போற்றி, ஓம் தர்ம தேவதையே போற்றி, ஓம் தரணி காப்பவளே போற்றி. கொடுங்க. ஓம் சக்தி. ஐயா, திருமாங்கல்யத்தை எடுத்து அம்மா கிட்ட கொடுங்க. இந்தாங்க. இங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. அதனால எப்பவே நான் இதை கழட்டிடுறேன்.
வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நினைச்ச உடனே இப்படி அபசகுணமா போட்டோ கீழே விழுது. சிவா சார், இது உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நீங்க கட்டின தாலிய நான் விருப்பப்பட்டல சுமக்கல. உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் வழுக்கட்டாயமா நான் சுமந்துட்டு இருக்கேன். சக்தி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வா உட்காரு. சக்தி, இன்னைக்கு ருத்ராமா வீட்ல கன்னியம்மன் திருமங்கல்ய பூஜை நடத்துறாங்கன்னு சொன்னியே, அது நல்லபடியா நடந்துச்சா? ரொம்ப நல்லாவே நடந்துச்சுமா. அருண் திவ்யா கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா என்னையும் நிச்சயம் அந்த பூஜைக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. என்னால இனிமே அந்த வீட்டு பக்கம் வர முடியுமானே தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது சரி, அந்த பூஜையில பூமிநாதன் ஐயா கையால ருத்ராமா தாலி வாங்கிக்கிட்டாங்களா? வாங்கிக்கிட்டாங்கம்மா. எப்படியோ இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த ரெண்டு பேரு என் பொண்ணால ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கம்மா, என்ன தவிர. சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு தாலியை என் கழுத்துல ஏத்திக்கிட்டு அதை கழட்டவும் முடியாம மறைக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கூட அந்த உண்மையை சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சக்தி, சொல்லுமா. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? ருத்ராமா வீட்ல பூஜை நடக்குதுன்னா நீதான் அத பத்தி அவ்வளவு விஷயம் பேசுவ. ஆனா நான் கேக்குறதுக்கெல்லாம் ஒத்த வரியில பதில் சொல்லிட்டு அமைதியா இருக்க. என்னாச்சுமா? அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. பூஜை ரொம்ப சந்தோஷமா நடந்து முடிஞ்சது. ஆனா அந்த சந்தோஷம் உன்கிட்ட இன்னைக்கு இல்லையே. என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியலம்மா, மனசுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. அது பூஜைக்கான எல்லா வேலையையும் நீ ஒருத்தியே செஞ்சிருப்ப. உடம்பு சோர்ந்து போறப்ப மனசும் சோர்ந்துதான் போகும். கொஞ்சம் இரு, நான் போய் உனக்கு மூலிகை கஷாயம் எடுத்துட்டு வரேன். அத குடிச்சேன்னா 10 நிமிஷத்துல எல்லா சோர்வும் போயிடும். இரு வரேன். அம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. எனக்கு இப்ப உன் மடியில படுக்கணும் போல இருக்கு. படுத்துக்கட்டுமா? என்ன கேள்வி இது? படுத்துக்கோமா. அம்மா, அப்படியே குழந்தையாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. வளர்ந்து வயசுக்கு வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ பிரச்சனை வருது. தெரியாம எவ்வளோ பிரச்சனை வருது இல்லம்மா. அதுதானே உலக யதார்த்தம். பிரச்சனையே சந்திக்காம எப்படி வாழ்றது? நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனையை சந்திச்சு வாழலாம். ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா எப்படிமா வாழ்றது? என்ன சொல்ற சக்தி? சும்மா உன்கிட்ட கேக்குறம்மா. எந்த ஒண்ணுக்கும் மனசுதான் காரணம் சக்தி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு கடந்து போனா எந்த பிரச்சனையும் இருக்காது. அத கடந்து போகாம அதுக்குள்ளேயே இருந்தாதான் நீ சொன்ன மாதிரி வாழ்க்கையே பிரச்சனையாகும். அத கடக்கிறதும் கடக்காததும் நம்ம கையில தாமா இருக்கு. சரியா சொன்ன. பிரச்சனையை கடக்கிறதும் கடக்காததும் நம்ம கையில தான் இருக்கு.
நர்ஸ் சரஸ்வதிங்கிறது நான் தான் மேடம். இன்னொரு நர்ஸு கிட்ட என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க ஃப்ரெண்டு கமலா கடைசி காலத்துல எங்க வீட்ல தான் வேலை பார்த்தாங்க. ருத்ரான்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? தெரியும் மேடம். கமலாவோட கொலைப்பள்ளி அவங்க மேல விழுந்து பாவம் தேவையில்லாத சிரமத்தை அனுபவிச்சாங்க. அந்த ருத்ராவோட அண்ணிதானா? ஓ, அப்படிங்களா மேடம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு கமலாவை பத்தி சில விஷயங்கள் தெரியணும். நீங்களும் அவங்களும் ஆரம்ப காலத்துல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல, அதான் அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். அவங்கள பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? கமலாவுக்கு ஞாபக மறதி இருந்தது உண்மையா? ஆமா மேடம், உண்மைதான். கொஞ்ச நாளா கோமால இருந்தா. அதுல இருந்து மீண்டு வந்தவளுக்கு பழைய விஷயம்லாம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் மறந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்து நார்மல் ஆயிட்டா. கடைசி காலத்துல ரொம்ப தெளிவா தான் இருந்தா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவ நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா. அவ என்ன பார்த்து ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தா. அப்படியா? என்ன ரெக்கார்ட்ஸ் கேட்டாங்க? அவ நர்ஸா வேலை பார்த்தப்ப யார் யாருக்கெல்லாம் பிரசவம் பார்த்தாலோ அந்த டீடைல்ஸ் இருக்கிற ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னா. நானும் எடுத்து வச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவ வரவே இல்லை. அன்னைக்கு கமலா ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து வைக்க சொன்னாங்களா? வேற எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா மேடம். என்கிட்ட கேட்டுட்டு வெளியே போனவ உடனே திரும்பி என்ன பார்க்க வந்தா. நான் இங்க வந்துட்டு போனத ஒரு ஆளு வேவு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆள் வந்து அவ எதுக்கு வந்தான்னு உன்கிட்ட விசாரிப்பான். அவன் கிட்ட எதுவும் சொல்லாத, அவனால என் உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆள் வந்து உங்களை பார்த்தானா? ஆமா மேடம், என்ன பார்த்தான். அவன் நம்புற மாதிரி அந்த ஆளுகிட்ட ஒரு பொய்ய சொல்லி அனுப்பிட்டேன். அந்த ஆளு பாக்குறதுக்கு எப்படி இருந்தான் சொல்ல முடியுமா உங்களால? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆமா மேடம், அவன் கொஞ்சம் மீடியம் ஹைட்ல இருந்தான். கிளீன் ஷேவ் பண்ணிருந்தான். முடி கர்லிங்கா இருந்தது. அப்ப நான் பார்த்தப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஷர்ட் பேண்ட் போட்டிருந்தாரு. ஒயிட் அண்ட் ஒயிட்டா? ஆமா மேடம். இந்த ஆளான்னு பாருங்க. ஆமா மேடம், இந்த ஆளுதான். கமலா உங்ககிட்ட கேட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்ப இருக்கா? இல்ல மேடம், ஃபைல்ஸ்ல இருக்கிற ரெக்கார்ட் எல்லாத்தையும் சிஸ்டம்ல ஃபீட் பண்றதுக்காக சீஃப் டாக்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. அதை திரும்ப வாங்குறது கஷ்டம். சரி, நான் கேட்டதுக்காக கமலா பத்தி நிறைய டீடைல்ஸ் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க மேடம், நான் வரேன். அந்த சக்திய ஈவி இறக்கமே இல்லாம போட்டு தள்ளிடு. அது உடனே நடக்கணும். அவ என் பொண்ணே இல்ல. சக்தி உங்க பொண்ணு இல்லையா? சக்தி என் பொண்ணு இல்லைன்னு சொன்னா என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுவாளா? அவங்க யாருக்கும் எப்போ ஒரு பெரிய விஷயம் பண்ண மாதிரி சாகுற வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இருந்தாங்க. ஆனா அது என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லல ஆண்டி. ரத்ன ஒரு ஆளுகிட்ட சக்திய போட்டு தள்ளிருன்னு சொன்னான். அன்னைக்கு கூட அதே ஆளுகிட்ட ரத்னோ சக்தி தன்னோட பொண்ணே இல்லைன்னு சொன்னா. ஆனா ரத்னோ நாம மறைஞ்சு கேட்டுட்டு இருக்கிறத நல்லா கவனிச்சு சமாளிச்சு பேசினா. சரி, கமலாவோட மக நர்மதாவை பார்த்து ஏதாவது உண்மை தெரியுமான்னு போய் கேட்டா அவளும் தெரியாதுன்னுட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு போய்
நர்ஸ் சரஸ்வதி கிட்ட பேசின வரைக்கும் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு நல்லா தெரியுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதியும் டாக்டரும் நமக்கு உதவி பண்ண முடியாது. அந்த ரகசியம் என்னன்னு தெளிவா சொல்லணும்னா 2 பேரால தான் முடியும். ஒன்னு ரத்னம், இன்னொன்னு கமலா. பிரியா, அம்மா, சக்தி எங்க? இன்னும் வரலம்மா. இந்நேரத்துக்கு அவதானே வந்து எல்லா வேலையும் பாப்பா. என்னாச்சு அவளுக்கு? ருத்ரா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கோயிலுக்கு போயிருப்பா. அவ நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்ப நான் பார்த்திருக்கேன். தவறாம வெள்ளிக்கிழமை காலையில கோயிலுக்கு போய் உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் வேண்டிக்கிட்டு வருவா. அவளுக்கு ஏன் தான் என் மேல இவ்ளோ பிரியம்னு என்னால இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. பாத்தீங்களா அத்தை, மம்மி டாடி காலையிலேயே அவளை பத்தி பெருமையா பேசி என்ன மூட் அவுட் பண்றாங்க. நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணா இருக்கிற நேரத்துல அவளை பத்தி ஏன் பேசணும்? எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. அனிதா, இது ரெகுலரா நடக்கிற கதை தானே. டென்ஷனை விடு, பாத்துக்கலாம். கூலாரு. அனிதா, என்னாச்சு? அத்தை, வாங்கம்மா. என்ன டாக்டர், என்னாச்சு அவங்களுக்கு? அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. என் கட்சிக்காரர் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அவங்க இறந்திருக்காங்க. கமலாமா இறந்ததுக்கும் ருத்ரா மேடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது யோரானோ. கமலா, நீ எப்படி உயிரோட? மயங்கி கிடந்த உன்னை வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் தானே கூட்டிட்டு போனேன். உன்னை செக் பண்ணிட்டு ஆல்ரெடி நீ இறந்துட்டதா டாக்டர் சொன்னாரு. அப்புறம் எப்படி நீ பொழைச்சு வந்த? சொல்லு. அப்போ அதெல்லாம் நாடகமா? நான் இறந்துட்டேன்னு சொல்லி என் பாடி எடுத்துட்டு போய் மார்ச்சுரியில வச்சுட்டாங்கம்மா. ஆனா எனக்குள்ள ஒரு உள் சுவாசம் இருந்துட்டே இருந்திருக்கு. மார்ச்சுரியால் என் பாடியை கவர் போட்டு மூட வந்தப்ப என் உடம்புல சூடு இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர் கிட்ட போய் தகவல் சொல்லியிருக்காரு. டாக்டருங்க வந்து என் பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு PCR ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனாலதாம்மா நான் உயிர் பொழைச்சுக்கிட்டேன். ஆனா நான் உயிர் பொழைச்சுக்கிட்டாலும் கோமாலதாம்மா இருந்தேன். 4 நாளைக்கு முன்னாலதாம்மா எனக்கு சுயநினைவு வந்துச்சு. ஏங்க, உங்களை என் அத்தை தான் கொன்னுட்டாங்கன்னு உங்க பொண்ணு பெரிய அளவுல போராட்டம் பண்ணி அத்தை உள்ள தள்ளினாங்க. அந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா?
அவங்க உயிர் பொழைச்சு வந்தது பெரிய விஷயம். நீ என்னன்னா மார்ச்சூரி, பிசிஆர் ட்ரீட்மெண்ட், கோமா அதுன்னு கதை விட்டுட்டு இருக்க. இப்ப எதுக்கு இங்க வந்த? இல்லங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால நீங்க இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சீங்கன்னு நான் கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏய், என்ன அழுத நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? உன்னால ருத்ரா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சான்னு தெரியுமா? இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? வெளியே போ. சிவா விடு, அவ பாவம் சின்ன பொண்ணு. அவ அம்மா இறந்துட்டாங்கங்கிற எமோஷன்ல அவ அப்படி பண்ணிருக்கா. அதை நாம ஏன் பெருசுபடுத்தணும்? அம்மா, உங்க பெருந்தன்மை யாருக்குமே வராதுமா. என்ன மன்னிச்சிருங்க. கமலா, கேஸ் அது இதுன்னு என்னென்னமோ நடந்துருச்சு. எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியுமா? திரும்பவும் நீ உயிர் பழிச்சு வந்துட்டேங்கிறத பாக்கும்போது ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. சக்தி, கமலாவை நீ எங்க பார்த்த? உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேம்மா. சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வரப்ப இவங்க பிரகாரத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. கமலாமா எப்படி உயிரோட இருக்காங்கன்னு எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தி போச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட நிதானமா விசாரிச்சப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. இவங்க உயிரோட இருக்கிற விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் இவங்களை கையோட கூட்டிட்டு வந்தேன். என் பிள்ளைய படிக்க வச்சீங்க, எனக்கு வேலை கொடுத்தீங்க. எனக்கே தெரியாம என்னால நீங்க ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்கம்மா. குடும்பமே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. என்னால முடிஞ்ச பரிகாரத்தை பண்றேம்மா. உங்களுக்கு என்ன வேலைக்கு சேர்த்துக்கோங்கம்மா. இங்க பாரு கமலா, இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி நீ இங்க என்ன வேலை பார்த்தியோ அதையே கண்டினியூ பண்ணிக்கோ. வேற எங்கேயும் போய் வேலையெல்லாம் தேடி அலைய வேணாம். ருத்ரா, நீ என்ன சொல்ற? பண்ணட்டும். அம்மா, என்னால நீங்க எவ்வளவோ சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க. அதை எதையுமே நீங்க மனசுல நினைச்சுக்காம திரும்ப உங்க வீட்டுல வேலை செய்யற பாக்கியத்தை கொடுக்குறீங்களேம்மா. நீங்க என் கண் முன்னால நிக்கிற கடவுள்மா. சரி, நீ உள்ள போ கமலா. சக்தி, கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. வாங்க. பூமிநாதனும் ருத்ராவும் பழையபடி ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிலைக்க கூடாது. சக்தி இந்த வீட்டுல இருக்கிறது சரியா இருக்காது. அவளை இங்கிருந்து நிரந்தரமா அப்புறப்படுத்தி ஆகணும். அண்ணே, ரத்னம் அண்ணே, இந்தாங்க அண்ணே, காஃபி சாப்பிடுங்க. காஃபியை வாங்கிக்காம பதட்டமா பாத்துட்டு இருக்கீங்க. வாங்கி குடிங்கண்ணே. அது கமலா மாதிரி இருக்கு. பேய் பேய். அண்ணே, அண்ணே, பேய் பேய் பேய். காஃபி குடிங்க. ஐயோ
வந்துட்டு இருக்கு. என்ன விடு, நான் போறேன். அப்பா அப்பா நில்லுங்கப்பா. இல்லம்மா, ஆவி வருது. ஆவி வருது, உன் கண்ணுக்கு தெரியலையா? ஐயோ, இங்க பாரு, கிட்ட வந்துரும் போல இருக்கே. நான் தப்பிச்சு போன, என்ன விடு. அப்பா அப்பா நில்லுங்க. இங்க ஐயோ, பாருங்கப்பா. அப்பா நீங்க பயப்படுற மாதிரி ஆவியெல்லாம் கிடையாதுப்பா. இவங்க உயிரோட தான் இருக்காங்க. செத்து போனவங்க எப்படிமா உயிரோட வர முடியும்? இது வந்து ஆவிதான். நீ சுமார் பைத்தியக்காரத்தனமா பேசாத. இல்லப்பா, இவங்க இறந்துட்டாதான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில இவங்க வச்சிருந்தப்ப திடீர்னு இவங்க உயிர் பழைச்சிட்டாங்க. என்னம்மா நீ சொல்றது நம்பர் மாதிரியா இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் செக் பண்ணி செத்துட்டாங்கன்னு டெத் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி முழிச்சு வர முடியும்? அதுவும் மார்ச்சரியில இருந்து. அப்பா, ருத்ராமா நம்பிட்டாங்க, பூமிநாதன் ஐயா நம்பிட்டாரு, நாங்க எல்லாருமே நம்பிட்டோம். நீங்களும் நம்பிதான் ஆகணும். ஆவி பேனா கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவளுக்கு கால் இருக்குதே. ஐயோ, என்னண்ணே, உங்களுக்கு ஆவி பறக்க காஃபி போட்டு கொண்டு வரேன். நீங்க என்னடானா என்ன பார்த்து பயந்து வந்துட்டீங்களே. அதெல்லாம் உன வேணாம். நீ ஒரு ஆவி, நீ ஒரு பேய். என்ன என்ன மாநாடு நடக்குதுங்க? அம்மா, கமலாமாவ ஆவின்னு நினைச்சு அப்பா பயந்துட்டாரு. அதான் எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். ஆவி பழிவாங்க வந்துருச்சுன்னு கொலை பண்ணவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். உன் அப்பாக்கு ஏன் பயமா இருக்கு? சொல்லு ரத்னம், கமலாவை பார்த்து நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா, செத்து போனவங்க உயிர் பழிச்சு வந்தா யாருக்கு தான் பயம் இருக்காது? ஆமா ஆமா, இருக்கும். ஆனா இனிமே அந்த பயம் இருக்க தேவையில்லை. சரிங்கம்மா. சக்தி, நீ போ, வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. என்ன கமலா பாத்துட்டு இருக்க? காஃபியை கொடுத்துட்டு உள்ள வா. சரிங்கம்மா. என்ன அப்படி பாக்குற ரத்னம்? நான் மரணத்திலிருந்து மீண்டு வந்தது எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு தான். இந்த முறை என்னை யாரும் தடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. என்ன இப்ப காஃபி குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போ. சூப்பர் விமலா, நான் சொன்ன மாதிரியே நீ சக்தி கண்ணுல பட்டு அவளும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. எல்லாரும் உன்னை கமலானே நம்பிட்டாங்க. ஆனா நீ கமலா இல்ல விமலான்னு அந்த சக்திக்கோ இல்ல ருத்ராவுக்கோ தெரிஞ்சது, அதோட உன் கதை முடிஞ்சது. இங்க பாருமா, நான் ஒண்ணு செத்து போன எங்க அக்கா மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு லூசு, பொழைக்க தெரியாத கசுமாலம். ஏய் நிறுத்து. என்னம்மா? விமலா, நான் உன்னை பார்த்தப்பவே சொன்னேன்ல, இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ்ல பேசக்கூடாதுன்னு. அது என்ன கஸ்மாலம் கிஸ்மாலம்னுகிட்டு நீ இப்படி எல்லாம் பேசினா இத வச்சே சக்தி உன்னை கண்டுபிடிச்சிருவா நீ கமலாவே இல்லைன்னு. அட இன்னாமா, நீ உன் கூட பேசும்போது தான் இந்த பாஷையே வருது. மத்தபடியே மூட்டாளுங்க கூட பேசும்போதெல்லாம் நான் கமலா மாதிரி தான் பேசுவேன். நீ எப்பவுமே கமலா மாதிரி மட்டும் தான் பேசணும், விமலா மாதிரி பேசவே பேசக்கூடாது. நீ எப்ப பேசினாலும் அது போலின்னு அப்புறம் காமிச்சு கொடுத்துரும், புரியுதா? சரி சரிமா, புரிஞ்சுது. இங்க பாரு, ரத்தனத்தை பத்தி செத்து போன உன் அக்காவுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நல்ல வேளை உன் அக்கா வீட்ல எனக்கு அந்த டைரி கிடைச்சது. அதை எடுத்துட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தப்போ ஒரு மூலையில உன் அட்ரஸை எழுதி வச்சிருந்தா. அந்த அட்ரஸுக்கு வந்து உன்னை நேர்ல பார்த்ததும் என்னால நம்பவே முடியல. அப்படியே அச்ச அசலா கமலா மாதிரியே இருந்த. அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நான் எதை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேனோ அதை கண்டுபிடிச்சிருவேன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
நீ எங்க வீட்ல தங்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. உன்னை எந்த நேரமும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கொலை முயற்சி மட்டும் இல்ல, கொலையே கூட நடக்கலாம். ஐயோ, என்னம்மா நீ இப்படி சொல்ற? எங்க அக்கா தான் போய் சேர்ந்துட்டா, அவள மாதிரியே என்னைய அனுப்பிடலான்னு பாக்குறியா நீ? பயப்படாத, நீ உன் அக்கா மாதிரியே இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த ஆபத்தெல்லாம் இருக்குன்னு நான் உன்னை எச்சரிக்கை பண்றேன். மத்தபடி உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. உனக்கு பக்கபலமா எப்பவும் நான் உன் கூடவே இருக்கேன். என் பாதுகாப்புக்கு நீ பொறுப்பேத்துக்கணும்ல, அது போதுமா எனக்கு? ஏன்னா என்னை நம்பி என் குடிகார புருஷனும் 2 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நான் தாமா காப்பாத்தணும். அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்தா இத வச்சுக்கோ. இதுல சிம் கார்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நீ என் கூட பேசணும்னா இதுல இருந்து தான் பேசணும். சரிம்மா. நான் என்ன சொல்றேனோ அதை நீ கரெக்டா பண்ணணும். என்னம்மா நீங்க எனக்கு துட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு நான் நடிக்க வந்திருக்கேன். அந்த வேலையை நான் பக்காவா பண்றேனா இல்லையான்னு பாருமா. ஒரு தப்பு நடக்காது, நீ வேணா பாத்துக்க. இந்த ரத்னம் என்ன அப்படி மறைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவோம். முதல்ல அவன் என்ன மறைக்கிறான்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் இருக்கு அவனுக்கு. என்னன்னு பேய் அடிச்ச மாதிரி அப்படியே அரண்டு போய் வந்திருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? பேய் உருவத்துல பார்க்க வேண்டியவள மனுஷ ரூபத்துல பார்த்துட்டு மிரண்டு போய் வந்திருக்கேன்டா. அண்ணே என்னன்னா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. டேய், ருத்ராமா வீட்டுல ஒரு வேலைக்காரி செத்து போனான்னு சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குண்ணே. அந்த கேஸ்ல கூட ருத்ராமா மாட்டி ஒரு வழியா விடுதலாகி வந்தாங்கன்னு சொன்னீங்க. அதே கமலா தான் இப்ப உயிரோட வந்திருக்கா. அது எப்படிண்ணே செத்து போன பொம்பளை உயிர் பொழைச்சு வர முடியும்? உயிர் பழிச்சு வந்துட்டாலே அதுதானே எனக்கு பீதியா இருக்கு. அவ செத்துட்டான்னு நினைச்சு நிம்மதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில ஆவி பறக்க காஃபி கொண்டு வந்து என்கிட்ட நீட்டுறாடா. உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. அவளை பார்த்துட்டு நான் ஓடின ஓட்டம் இருக்கே, ஐயோ. அண்ணே அப்புறம் அது ஆவி இல்ல ஆள் தான், எப்படி நான் கண்டுபிடிச்சீங்க? நான் எங்கடா கண்டுபிடிச்சேன்? அந்த பாழா போன சக்தி தான் நான் தடுமாறி விழ போனவனை தாங்கி பிடிச்சு அது ஆவி இல்ல கமலாதான்னு எனக்கு புரிய வச்சா. அத நினைச்சா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எப்படி சாத்தியம், எப்படி நடந்துச்சுன்னு நினைச்சு அப்படியே என் மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்குடா. அண்ணே உங்களுக்கு இப்ப முதல்ல வேண்டியது நிதானம். முதல்ல உங்க டென்ஷன் எல்லாம் குறையட்டும், அப்புறம் உட்காந்து பொறுமையா யோசிங்க. உங்க எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும். வீட்டுக்குள்ள அங்க நிக்கிறது இங்க நிக்கிறதுனால ஒண்ணும் பெருசா நடக்க போறது இல்ல அத்தை. ஏதாவது பெருசா பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அத்தை. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐடியா தான். பேசாம உனக்கும் சிவாவுக்கும் கல்யாண ஏற்பாட்டை பண்ண வேண்டியதான். என்னத்த சொல்றீங்க? ஆமா மருமகளே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? நம்ம வீட்டுல நடந்த கன்னியம்மன் பூஜையில கூட சிவா கையால அனிதா தாலி தட்டு வாங்கிக்கட்டும், அவங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்னதுக்கு உன் அப்பா என்னடானா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்பெல்லாம் தட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. இல்ல அத்தை, டாடி அப்படி சொன்னாலும் மம்மி அப்படி சொல்லல. சிவாவுக்கு அனிதாவுக்கும் தான் கல்யாணம்னு சின்ன வயசுல முடிவெடுத்த விஷயம் தானே. அதனால அந்த தட்டை வாங்கிக்கும் தானே சொன்னாங்க. நானும் தட்டை வாங்கிட்டேன்ல. அந்த நம்பிக்கையில தான் இப்ப நான் உங்க அம்மா கிட்ட திரும்பவும் போய் பேச போறேன். ருத்ரா மட்டும் சரின்னு சொல்லிட்டானா தட புடல கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற சந்தேகத்தை நான் தீர்த்துக்கணும் அத்தை. அப்படி என்ன சந்தேகம் மருமகளே? அதே கன்னியம்மன் பூஜையில சிவா தாலி தட்டை எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னால அந்த வேலைக்காரி கையில கொடுத்தான். அப்புறமா தான் வாங்கி என் கையில கொடுத்தான். அதான் எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. சிவா என்ன அந்த தட்டை வேணும்னேவா அவகிட்ட கொடுத்தான்? அந்த நேரத்துல அவனுக்கு போன் வந்துச்சு, அதனால கையில இருக்கிற தட்டை அவகிட்ட யதார்த்தமா கொடுத்தான். நானும் பக்கத்துல தானே அத்தை நின்னுட்டு இருந்தேன். அதை ஏன் கிட்ட கொடுத்திருக்கலாம்ல. கொடுத்திருக்கலாம் தான், ஆனா அவன் தான் கொடுக்கலையே. எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்காத்த. இப்பெல்லாம் அந்த வேலைக்காரி மேல சிவா வெறுப்பா தானே இருக்கான். அத நாமளும் பாத்துக்கிட்டே தானே இருக்கோம் மருமகளே. வெறுப்பாதான் இருக்கான், ஆனா இருந்தாலும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்காத்த. எங்க அந்த வேலைக்காரி என்னோட இடத்த அவ தட்டி பறிச்சிருவாளும் தோணுது. ஐயோ,
நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா? அவளை அப்படியே தீ வச்சு கொளுத்தி விட்டுற மாட்டேன். அவளை கொளுத்துறதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. முதல்ல சிவா மனசுல என்ன இருக்குன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அத்தை. இவ்வளவுதான விஷயம். உன் சந்தேகத்தை தீக்கிறதுக்கான வழிய அத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். போதுமா? சரி அத்தை. நான் இருக்கிறப்போ நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, சரியா? எதுவுமே உன்னை விட்டு போகாது. வா. நாமெல்லாம் ஒரு வேளை துண்டுறதுக்கு 4 புல்லா போராட வேண்டியிருக்கு. இங்க என்னடானா ஒரு வேளைக்கு 4 பிளேட் துண்டுறாங்க. கடவுளே, வந்த வேலை முடிஞ்சதுன்னா உனக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஓடியே போயிருவான் சாமி. என்ன இது? கமலாமா முதல்ல ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. இப்ப என்னடானா எல்லாத்தையும் தடார் புடார்னு பண்றாங்களே. ஆளே ரொம்ப மாறிட்டாங்க. கமலாமா, வா சக்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சிருவேன். ஐயோ, இந்த பொண்ணு வேற வந்துருச்சு. ஒரே நேரத்துல காய்கறி நறுக்கணும், பாத்திரத்தையும் விளக்கணும், இடையில இடையில இதுங்கள்கிட்ட நடிச்சு வேற காட்டணும். டபுள் ஐட்ட கொடுக்கறது ரொம்ப தப்பாக்கிதே. என்ன இது? இவ்வளவு நேரம் வேகமா செஞ்சாங்க, இப்ப பழையபடி மெதுவா செய்யறாங்க. டேப்லெட் எல்லாம் அதிகமா சாப்பிட்டதுனால உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சோ. ஐயோ, பக்கத்துல வேற கிரா. வாயை புடுங்கி வார்த்தை வாங்குவாளோ? எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அங்காளமா என்ன காப்பாத்து. அப்புறமா உங்க பொண்ணு என்ன படிக்கிறா இப்போ? அது எங்க பச்சுது? தருதல ஸ்கூட்டி வாங்கி லூட்டி அடிச்சுன்னு சுத்தி நிக்குது. அவங்கிட்டயாவது புடிச்சு குத்துணுதான் இப்படி ஆக்ட் பண்ணி நிக்கிறேன். அம்மா, என்னாச்சு? உங்க பொண்ணு என்ன படிக்கிறான்னு கேட்டா நீங்க பதிலே சொல்லல. அது வந்துமா, அவளுக்கு பிடிச்சதுதான். நர்சிங் படிக்கிறா. பரவாயில்லையே, உங்கள மாதிரியே உங்க பொண்ணையும் நர்ஸ் ஆக்கிட்டீங்க. நர்ஸுக்கு படிச்சிருந்தா நான் ஏன் இப்படி நாரி நிக்கிறேன்? எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சிவா சார் பிறந்த நாள் அப்போ என்ன நடந்துச்சுன்னு? அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லம்மா. அதாம்மா, நம்ம சிவா சாரோட படத்தை வரைஞ்சு நான் அவருக்கு கிஃப்ட் கொடுத்தனே. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எல்லாம் அப்பப்ப மறந்து போயிடுதா, திடீர் ஞாபகம் வருது. ரொம்ப நாள் ஆச்சு இல்லம்மா. ஆமா, சிவா சார் கிஃப்ட வாங்கிட்டாரா? நான் வாங்க மாட்டாருந்தாமா நினைச்சேன், ஆனா வாங்கிட்டாரு. சரி சரி, வேலையை பார்ப்போம், முடிச்சிட்டு பேசுவோம். என்ன இது? இந்த கமலாமா திடீர்னு மாத்தி மாத்தி பேசுறாங்க. இவங்க பேச்சும் சரியில்லை, ஆளு நட உட எதுவுமே சரியில்லையே. இவங்களுக்கு என்ன ஆச்சு? இல்ல, எனக்கு வேண்டாம் சக்தி. நான் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஐயா, என்ன ருத்ரா, வெறும் ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டா எப்படி? கொஞ்சமா சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆப்பிள் சாப்பிடலாம்ல? இல்லங்க, எனக்கு பசிக்கல. நான் ஆப்பிளே சாப்பிட்டுக்கிறேன். அம்மா கொஞ்சம் இருங்க, நானே கட் பண்ணி தரேன். வேண்டாம் சக்தி, நீ எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. இந்த சின்ன வேலையை கூட நான் செஞ்சுக்க மாட்டேனா? துட்டு அதிகமா இருந்தா இப்படிதான், துண்டுறதுக்கு எண்ணம் வராது போல. நம்மள சொல்லு, ஒரு ஜான் வயிற்றுக்கு உசுரை கொடுத்து நச்சு நிக்கிறோம். நாம பிறந்த நேரம் அப்படி. கலர் கலர் ஐட்டமா இருக்கு. கமலம்மா,
எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் வேணும். எடுத்துட்டு வரேம்மா. சக்தி அது அப்புறமா நீ போ. அப்புறம் போட்டுக்கிறேன் விடுங்க. அதெல்லாம் நாங்க பரிமாறிக்கிறோம். நீ போய் அந்த ஆப்பிள கட் பண்ணி கொடு. ருத்ரா என்னாச்சு? ஐயோ ருத்ரா, என்னாச்சு? என்னாச்சு ருத்ரா? என்னாச்சு அத்தை? பாத்த அம்மா என்னம்மா? ஐயோ அம்மா உங்க கையில ரத்தம் வருதுமா. மம்மி பார்த்து கட் பண்ணிருக்கலாம்ல ருத்ரா. என்ன ருத்ரா? சக்தி தான் வரேன்னு சொன்னால, அதுக்குள்ள நீ ஏன் அவசரப்பட்டு கட் பண்ண? எங்க ரத்தம் அதிகமா வருதுமா. லைட்டா தான் கட்ட. தண்ணியில வைங்க. கமலா, ருத்ராவுக்கு விரல் கட்டாய் ரத்தம் வருதுல, போய் டிஞ்சர் எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. ஆமா, ரத்தம் வந்தா மருந்து தானே போடுவாங்க. ஜிஞ்சர் கேக்குறாங்க. ஜிஞ்சர்னா இஞ்சி தானே. இத வச்சு எப்படி ரத்தத்தை நிறுத்துவாங்க? என்ன மம்மி நீங்க இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம வீட்டுல தண்டத்துக்குன்னு இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? அப்படி கேளு அனிதா. அம்மா, எந்த நேரத்துல என்ன பேசுறது உங்களுக்கு தெரியாதா? அத்தைக்கு அடிபட்டிருக்கு, மருந்து போடுறத பத்தி பேசாம தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருடா. ஐயா என்னங்க ஐயா? என்ன கமலா இது? நீங்க தானே ஜிஞ்சர் எடுத்துட்டு வர சொன்னீங்க. அச்சோ, நாசமா போச்சு. டிஞ்சருக்கும் ஜிஞ்சருக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கள வேலைக்கு வச்சா வேளாங்கோ. என்ன கமலா நீங்க? கையில அடிபட்டு ரத்தம் வருது, போய் டிஞ்சர் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா இப்படி ஜிஞ்சர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நீங்க நர்ஸ் தானே? உங்களுக்கு அடிபட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்னு தெரியும்ல? ஷோ, நான் கமலா இல்ல விமலான்னு இவளே காட்டி கொடுத்துருவா போல இருக்கே. அப்படி மட்டும் தெரிஞ்சது நம்ம செத்தோம். இதுல இருந்து இவளை எப்படி எஸ்கேப் பண்ணி விடுறது? அண்ணே, அது ஒண்ணும் இல்லண்ணே. அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுல்ல, அதனால தெரியலையா என்னவோ. விடுங்க. என்ன கமலா நீ இப்ப பழைய மாதிரி இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி தானே வேலைக்கு வந்து சேர்ந்த. ஏமா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்த்தீங்க? ஏதோ காய்கறி கடையில வேலை பார்த்த மாதிரி நடந்துக்கிறீங்க. ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரே. வேலைக்கு வச்ச ஆளுங்கெல்லாம் சுத்த வேஸ்ட். எதுக்குமே லாய்க் இல்ல. ஷோ, ப்ளீடிங் வேற நிக்கவே இல்ல. கொஞ்சம் இருங்க மம்மி, நான் போய் காட்டன் எடுத்துட்டு வரேன். பாத்துமா பாத்துமா, மெல்ல. மம்மி, ஹே, இது முன்னாடியே செஞ்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே? சரி விடு அனிதா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. அதான் கட்டு போட்டாச்சுல்ல, சாப்பிடுங்க. வாங்க வாங்க, பசிக்குது வேற. டேய் பாடா. ஏமா ஜிஞ்சர் அடைச்ச பரிமாறுமா, பசி உயிர போது. என்ன கமலா, அம்னிஷியா வந்து எல்லாம் மறந்து போச்சு, ஓகே. ஆனா பழகுன தொழில் எப்படி மறக்கும்? நான் எங்க பழகின தொழில மறந்தேன். இப்போ கூட ஒரு கூட்டத்துல லெஃப்ட்ல பூந்து ரைட்ல வந்தேன்னா என் மடியில பல்கா 10 பஸ் இருக்கும். கண்டவனாண்ட கையேந்தி பழக தேவையே இல்ல. என்ன பண்றது, எல்லாம் என் கரகம். இப்பெல்லாம் எவன் பர்ஸ்ல பணம் வைக்கிறான்? ஆதார் கார்டும் ஐடி கார்டும் தான் வைக்கிறான். என்ன கமலா, எது கேட்டாலும் திரு திருன்னு முழிக்கிற? சக்தி, அவங்கள அழைச்சிட்டு போய் என்ன ஏதுன்னு கேளு. ஒரு மாதிரியா இருக்காங்க, டேப்லெட் ஏதாவது போடணும்னா பார்த்து போட சொல்லு. சரிங்கம்மா, வாங்கம்மா வாங்க.
என் ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டதுக்காக தேவதாசன் எங்க இருக்காருன்னு ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன நடந்ததுங்கிற உண்மைய அவர் சொன்னதுனாலதான் இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரெண்டு நல்லவங்க சேர்ந்து வாழ்றதுக்காக எவ்வளவு சிரமம்னாலும் எடுத்துக்கலாமே. சொல்லு பூமி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்ன. என்ன விஷயம்? எனி ப்ராப்ளம்? ஆமா ராகவா, ப்ராப்ளம் தான். பிசினஸ் ஃபீல்டுல எதிரிங்க உருவாகிறது ரொம்ப சாதாரணமான ஒண்ணுதான். அதுல இவங்க தான் நம்ம எதிரிங்கன்னு தெரியறப்ப அவங்க நமக்கு எவ்வளவு டஃப் கொடுத்தாலும் அதையெல்லாம் ரொம்ப ஈஸியா சமாளிக்க முடியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத எதிரிய சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம்னு உங்களுக்கே தெரியும். நிச்சயமா. அப்படி ஒரு இன்விசிபிள் எனிமி தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டார்ச்சர்னா எந்த மாதிரி டார்ச்சர்? பிசினஸ் சம்பந்தமா நான் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எடுக்கிற முக்கியமான முடிவுகளை எல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பயங்கர நெருக்கடி கொடுத்துட்டாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். நீங்க தான் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தது, அவார்டு கமிட்டியில உங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணது, ஸ்பெஷல் டாக்டரை பார்க்க விடாம பண்ணது, அந்த நேரத்துல உங்க பாடியில சிப்பு வச்சு நீங்க பிசினஸ் விஷயமா என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது, இது எல்லாமே ஒரே ஆளுதான் செஞ்சிருக்காங்க. இப்ப சிப்பு எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கே தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களால தான் இதை பண்ண முடியும். இதை இன்னும் தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் மேடம். அது யாருன்னு கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி. வரேன் பூமி. சரி ராகவா. வரேன் மேடம். வரேன். போயிட்டு சுத்துது பூமி, போதுமாட சாமி. இம்மா பெரிய வீட்டாண்ட வாட்ச்மேனையே காணோம், ஒருத்தரையும் காணோம். முதலாளி அம்மா வணக்கங்க. முதலாளி அம்மா உள்ள இருக்காங்க. நான் முதலாளி இல்ல. நீங்க யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை பார்த்தா முதலாளி மாதிரி தான் தெரியுது. நீங்க தான் எனக்கு முதலாளி. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்னமா பெருசா அவங்க கிட்ட கேட்டு போறேன். ஆஃபீஸருக்கு 350, அப்புறம் முட்டை பொடி மாசம் 50 ரூபா, அப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலு டம்ளரு இதெல்லாம் சேர்த்தா ஒரு 500 ரூபா ஆகும். 500 ரூபா வேணும். கொடுத்தேன். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் உங்களாண்ட கேட்கல முதலாளி. என் ஒய்ஃப் இங்கே தான் ஒர்க் பண்ணுறா. அவளாண்ட கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அவளை கொஞ்சம் இட்டாருங்களா? யார் உங்க ஒய்ஃபு? அவதாம்மா என் அங்காளம்மா. தயவு செய்து இட்டுன்னு வாங்கம்மா. அங்காளம்மா நீங்க யாரும் வேலை பார்க்கல. நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாயில போடுமா, வாயில போடுமா. அங்காளம்மா என் ஒய்ஃப் இல்லை, என் ஊட்டாண்டு இருக்கிற சுவாமி. சரி, அப்போ உங்க ஒய்ஃப் பேர் என்ன? நல்ல பேருதாம்மா. அர்ஜென்ட்டுக்கு அவளை மாதிரியே வரமாட்டேன்னு பேஜார் பண்ணுதுமா. பேரை சொல்லாமா ஒய்ஃபை கூட்டிட்டு வர சொன்னா நான் எப்படி கூட்டிட்டு வரது? இங்க தோட்டத்துல 3 பேர் வேலை பாக்குறாங்க, சமையலுக்கு 3 பேர் வேலை செய்யறோம், வீட்டை கிளீன் பண்ண 2 பேர் இருக்காங்க. நீங்க யார சொல்றீங்க? அப்படி இட்டாம என்ன வெளியில நிக்க வச்சு டிராமா பண்றீங்களா? ஐயோ, இந்த ஆளு எப்படி இந்த இடத்த கண்டுக்கனா? எதையாவது உளறி கொட்டி உள்ள தூக்கி வைக்க போறானுங்க. இவன் போறது இல்லாம என்னையும் கொண்டு போய் உள்ள வச்சிருவான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? இங்க பாருமா, இப்ப கண்டி என் ஒய்ஃபை மட்டும் இட்டார்ல,
நான் இங்கே ஒத்த கல்ல தெரலா பண்ணுவேன். ஆமா கசுமாலம் கசுமாலம் கண்டதே குச்சின்னு வந்து இப்படி கால் நிக்காம கவுந்து கிடக்குது பாரு. எந்திரிங்க நீங்க முதல்ல நீங்க எந்திரிங்க. என்ன நடக்குது இங்க? யார் இது? யாரு இது? வார்டு பாய்லாம் இங்க வந்திருக்கான். அரஞ்சனா பல்ல உடைச்சேன். ஓ அப்ப பல் டாக்டரா? வணக்கம் டாக்டர் சார். வணக்கம். என்னம்மா இது? யார் இவன்? எதுக்காக இங்க வந்திருக்கான்? தெரியலப்பா. நான் வந்து பாக்குறப்ப இவர் இங்க நின்னு ஒய்ஃப பாக்கணும்னு சொன்னாரு. அவங்களோட பேரை கேட்டாலும் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. தப்புதான் டாக்டர் சார், தப்புதான். என் ஒய்ஃப் தொண்டைக்குழியில வந்து நிக்குது, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. இல்லைன்னா கையை போட்டு எழுதுருவேன். ஆனா காலில் போட்ட சருக்கு வேஸ்டா போயிடும். ஆமா அம்மா அங்காளம்மா, இவனாண்ட இருந்து என்ன காப்பாத்து. வாங்குற காசுல ஒரு கோழி வாங்கி வந்து நேர்ந்து விட்டுறேன். எங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? போடா வெளில போ. டாக்டர் சார், வயலண்ட் வேணாம் தான் சைலண்டா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல இந்த சென்னை சிட்டியை சில்லு சில்லா இருப்போம் தெரியுமா? போடா வெளில. மன்னிச்சுக்க சார், நான் காந்தி வழியில திரும்பி போறேன். அதுதான் எனக்கு நல்லது. வரேன் டாக்டர் சார். அப்பாடி நல்ல வேலை. அப்படி கைத்த மட்டியில 4 போடு போட்டாதான் அந்த ஆள் திருந்துவான். வாயா உன்னை வச்சுக்கிறேன். நீ என்ன இந்த மாதிரி குடிகாரம் கூட நின்று பேசிட்டு இருக்க? இப்படி யாராவது வந்தா கூப்பிட வேணாமா உள்ள? போ. ருத்ரா, என்ன யோசனை? என்ன ருத்ரா, நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரியை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கியா? என்னால இப்ப வேற எதை பத்திங்க யோசிக்க முடியும்? இப்ப நமக்கு இருக்கிற பெரிய தலைவலியே அந்த இன்விசிபிள் எனிமி தான். அது யாருன்னு கண்டுபிடிச்சு சரியான பாடம் புகட்டுற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ருத்ரா, நாம தான் டிஎஸ்பி ராகவனை நேர்ல வர வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம்ல. அவர் அதை தோண்டி துருவி அது யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா நமக்கு சொல்லிடுவாரு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. அது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொன்னாருன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க அருணாச்சலம். மேடம், நியூஸ் பார்த்துட்டு எல்லாரும் கால் பண்றாங்க. எனக்கு கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கு மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டைரக்டா உங்களுக்கே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு மீடியா பீப்புள் யாருக்கும் உங்களை பார்க்க பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன். எதுக்கும் நீங்க போனை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க மேடம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எந்த நியூஸ பத்தி கேக்குறீங்க? தெளிவா சொல்லுங்க. மேடம், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது. என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் மேடம். அருணாச்சலம், நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. சரியா கேக்கல. மேடம், நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது மேடம். ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேக்கலையே. சிக்னல் பிரேக் ஆகுது. மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நானே கட் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுறேன். கட் பண்ணிட்டு மேடத்தை திரும்பி கூப்பிடலான்னு பார்த்தா இந்த மீடியா பீப்புள் திரும்பவும் போனை போட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்களே. You are trying to call is currently busy. என்னாச்சு ருத்ரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? போன்ல யாரு? அருணாச்சலம் தான் கால் பண்ணாரு. ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல நம்ம குடும்ப சம்பந்தமா நியூஸ் வந்திருக்கான். ஆனா என்ன நியூஸ்னு சொல்லாமலேயே போனை கட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அது நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். யாரும் சரியான தகவலை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சக்தி, இங்க வா.
சக்தி காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிருக்காமா. சரி, நீ சீக்கிரம் கடைக்கு போய் மின்னலுங்கிற நியூஸ் பேப்பர் இருக்கும், அதை வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. இப்படி வாயா, மூஞ்ச பாரு, பண்ணாட பரதேசி. அறிவிக்குதாயா உனக்கு? வேலை செய்யற விட்டாண்ட எதுக்கு வந்த? நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. எனக்கு அங்க எவ்வளவு எதிர்பார்க்கு தெரியுமா? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி. ஆமா, நம்ம 2 பேருக்கும் அப்படியே வாலிப வயசு பொங்கி வழியுது. அதனால துரைக்கு என்ன பார்க்காம இருக்க முடியாது. அப்படியே ஒன்னு விட்டான்னு வச்சுக்க. இன்னாடியே கட்டின புருஷனையே அடிக்க கை வாங்குற. ஆமா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ அடி வாங்கினதே இல்ல பாரு, குடியார கசமாலம். எங்க அக்கா கமலாவை நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வீட்டு பொம்பளை என்ன கூப்பிட்டு இருக்குது. நீ புள்ளைங்களை பாத்துக்கின்னு ஊட்டாண்ட இருன்னு படிச்சு படிச்சு சொல்லிட்டு தானே வந்த. அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? நீ எதுக்கடி உங்க அக்கா மாதிரி நடிக்கணும்? அத சொல்றே, அவர் கேடு கட்டவன். அவ உயிரோடி இருக்கிறப்ப நம்மளால ஒரு மனுஷனாவே மதிக்கல. நீ எதுக்கு அவளை மாதிரி நடிக்க வந்திருக்க? எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. நீ உடனே கிளம்பி வா. நான் உழைச்சு உனக்கு சோறு போடுறேன். வா. ஆமா, கிழிச்ச 24 மணி நேரமும் போதையில கவுந்து கிடக்குற கசுமாலம். நீ எனக்கு சோறு போடுவியா? வெத்து வெட்டு. இங்க பாரியா, நம்மளுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. மறந்து போச்சா உனக்கு? அதுங்களுக்கு எதனா சேர்த்து வைக்க வேணாம். அதுக்காக தான் உயிரை கொடுத்து நடிச்சுன்னுக்குறேன். நீ என்னடானா அதை கெடுக்கிறதுக்கு வந்து நின்னுக்குற? நான் கமலா இல்ல விமலான்னு இந்த வீட்டுல தெரிஞ்சது என்ன உயிரோட புதைச்சிருவாங்க. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. சரி, உன் விருப்பப்படியே நீ எப்ப வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரையோ வா. இப்ப காலையில அடிச்ச போதே எனக்கு இறங்கி போயிடுச்சு. உடனே எனக்கு 500 ரூபாய் கொடு. இப்படி மானங்கிட்டு போய் வந்திருக்கியே, வயிறு முட்டை குடிச்சிட்டு வந்து இப்ப போதை இறங்கி போச்சுன்னு திரும்பவும் குடிக்க பணம் கேட்கிறியே. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போய் பிள்ளைங்களை பாத்துக்கோ. போ. இப்ப நீ பணம் கொடுக்கல, நான் போகவே மாட்டேன். எனக்கு பணம் வேணும், பணம் வேணும். நான் போக மாட்டேன். நீ வச்சிருப்ப, நீ எனக்கு தெரியாது. ஒழுங்கா கொடு. நீ கொடுக்குற வரைக்கும் நான் போக போறதா இல்லை. குடி போதையில வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தவர்கிட்ட கமலாமா நின்னு பேசிட்டு இருக்காங்க. நீ பணம் கொடுத்தா அப்படிதானே? ஆமா ஆமா சொல்றேன்ல. சேத்துல கிடக்குற எருமைக்கு பிறந்த பிசினாரி. பணம் கொடுத்தாதான் போவேன்னு ஆரம்பிச்சுன்னுக்குறேன். உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சாசோரை எடுத்துருவேன். மறுவாதியா போயிரு, அதான் உனக்கு நல்லது. எனக்கு பணம் வேண்டும்டி. ஆமா, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். சொல்லிங்க ஆரம்பிச்சு நிக்கிற. யோ ஏடி வந்து வம்பு பண்ணி நிக்கிறியா நீ? சொல்லிங்க கேட்க மாட்டற. போன்றல போ. என்ன கமலாமா லோக்கல் பாஷையெல்லாம் பேசுறாங்க? அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்களே. இவங்க கமலா தானா? இந்த குடிகாரன் கூட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஒரே குழப்பமா இருக்கே. அம்மா இந்தாங்கம்மா. என்ன ருத்ரா, இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. சிவா, சிவா, நீ வா இங்க. சொல்லுங்க அத்தை. இதுல இருக்கிற கன்றாவிய நீயே பாரு. என்ன சிவா, ஏன் அமைதியா இருக்க? இதுல வந்திருக்கிறதெல்லாம் உண்மையா? என்னவா இருக்கும்? என்னத்த மம்மி ஏதோ நியூஸ் பேப்பரை சிவா கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறான்.
அதான் எனக்கும் புரியல மருமகளே. என்ன சிவா, இதுல இருக்கிறதெல்லாம் உண்மையா? ஏன் அமைதியா இருக்க? என்ன நமக்கும் சக்திக்கும் நடந்த பொய்யான கல்யாணத்தை அத்தைக்கும் யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம்னு நினைச்சோம். கடைசியில பேப்பர்லயே நியூஸா வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றது அத்தை கிட்ட? என்ன சிவா, அவர் கேட்டதுக்கு பதிலையே காணோம். இப்படி ஒரு அசிங்கமான நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் உண்மையா இல்லையான்னு இப்பவே சொல்லு. என்ன மம்மி நியூஸ்? எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. எதுக்காக பேப்பர்ல இப்படி நியூஸ் போட்டாங்கன்னு எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படி என்னதான் அதுல நியூஸ் வந்திருக்கு? கொடு சிவா. எங்க காட்டு. என்ன மம்மி, அந்த வேலைக்காரிக்கும் சிவாவுக்கும் ரகசிய திருமணம் நடந்திருக்குன்னு இப்படி கேவலமானது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்திருக்குன்னு நியூஸ்ல வந்திருக்கேன். இது என்ன புது பூகம்பமா இருக்கு? என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம குடும்பமான போற மாதிரி இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கே. இந்த அசிங்கத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? டேய் சிவா, என்னடா இதெல்லாம்? என்ன இது? சொல்லுடா, இதெல்லாம் உண்மையா? அதுல போட்டிருக்கிறதெல்லாம் பொய், எதுவுமே உண்மை கிடையாது. என்ன நம்புங்கம்மா. அத்தை, அந்த வேலைக்காரி வந்துட்டா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா? அனிதா, அனிதா, என்ன பண்ற நீ? அனிதா, சொல்ல கேளு. அனிதா, இப்ப எதுக்கு அவளை அடிச்சிட்டு இருக்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவதான் மம்மி. இவளை எப்படி நான் சும்மா விட முடியும்? இவளை எனக்கு அடிச்சு கொன்னாதான் ஆத்திரம் அடங்கும். ஆமா மருமகளே, இதுக்கு மேல இவளை விட்டு வச்சா சரியா வராது. இவள அண்ணி, ஏடி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளை ஏமாத்தி இப்படி ஒரு கேடு கட்ட காரியத்தை பண்ணுவ? உன்ன அண்ணி என்ன பண்றீங்க? அண்ணி ஏன் இப்படி பண்ண? அண்ணி நிறுத்து, அடிக்காத. எதுக்குமா என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நான் அப்படி என்னமா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? பாரு, பாத்துக்கிட்டே இருக்க. உன்ன சொன்னா கேளு, அடிக்காத. சொல்லுடி அண்ணி. நிறுத்துங்க. எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அவளை அடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ருத்ரா, இது நாள் வரைக்கும் இந்த வேலைக்காரி விஷயத்துல நீ சொன்ன எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இந்த மோசக்காரி பண்ண காரியம் அப்படி. இந்த விஷயத்துல சக்தியோட தப்பு என்ன இருக்கு அண்ணி? இதுக்கு மேல அவ என்ன பண்ணணும்? சிவாவுக்கும் அவளுக்கும் கோயில்ல கல்யாணம் நடந்துருச்சுன்னு கொட்டை எழுத்துல எழுதிருக்காங்க. பத்திரிக்கையில அப்படி போட்டிருக்காங்க. ஆனா சிவா கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டான்ல. அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அவளை எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? நெருப்பு இல்லாம புகையுமா? பொய்யான நியூஸா அவனுங்க ஏன் பத்திரிக்கையில போடணும்? ஆமா மம்மி, அத்தை சொல்ற மாதிரி இந்த நியூஸ் உண்மையா இருக்குமோன்னு எனக்கும் சந்தேகமா இருக்கு. அனிதா நில்லு. ஹே, எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. பேப்பர்ல வந்த நியூஸ் உண்மையா இல்லையா?
அனிதாவும் அம்மாவும் சக்தி கிட்ட நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, இது எப்படியாவது நிறுத்தி ஆகணுமே. இதுக்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். இல்லைங்கம்மா, அது எப்படி எனக்கும் சிவா சாருக்கும் கல்யாணம் நடக்கும்? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அனிதா, என்ன இதெல்லாம்? அத்தை என்கிட்ட இந்த நியூஸ் பத்தி கேட்டாங்க, நான் பொய்ன்னு சொல்லிட்டேன். இப்ப அதை பத்தி சக்தி கிட்டயும் விசாரிச்சா என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? எப்ப நீங்க எல்லாரும் என்ன நம்பலன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட விளக்கி சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. சிவா, இங்க பாரு அனிதா, சிவா இப்படி கோவப்பட்டு பேசிட்டு போறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. பத்திரிகையில இப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சுங்கிறதுக்காகவே சிவாவையும் சக்தியும் சந்தேகப்படுறது ரொம்ப தப்புமா. பத்திரிகையில இப்படி 1000 ஃபேக் நியூஸ் போடுவான். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீட்டு ஆளுங்களை நாமளே சந்தேகப்படக்கூடாதுமா. அது ஏன் எதுக்குன்னு முதல்ல யோசிக்கணுமா. அண்ணே, இது ஃபேக் நியூஸ்னு சப்பக்கட்டு கட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஐயோ இந்து, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றத கேளு. எந்த ஒரு பிரச்சனையும் தீர விசாரிக்கணும். இவள லேசான ஆளு நினைக்காதீங்கண்ணே. படு பயங்கரமான ஆளு. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம். ஹே, இங்க பாரு, நாங்க இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமா மட்டும் எடுத்து போட்டு நினைக்காத. இந்த நியூஸ் மட்டும் உண்மையா இருந்துச்சு, உன்னை நான் கொல்றதுக்கு முன்னாடி என் மம்மியை உன்னை ஷூட் பண்ணி கொன்னுடுவாங்க. உன்ன அண்ணி, ஏண்டி என் மருமக சொல்லிட்டு போனதை கேட்டல்ல? அது கண்டிப்பா நடக்கும். உன் அண்ணன் என் மகளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீ என் மகனை மயக்கி கல்யாணம் பண்ணி பணக்கார வீட்டுக்கு மருமகளா ஆகணும்னு பிளானோட தானே இங்க வந்திருக்க. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டி. நீ எல்லாம் என்னடி பொறப்பு? இப்படி எங்க குடும்பத்தை மோசம் பண்றதுக்குன்னே உங்க அம்மா உன்னை பெத்தாளா? சக்தி, இந்த பத்திரிகையில வந்த நியூஸ அண்ணியும் அனிதாவும் உண்மைன்னு நம்புறதாலதான் உன் மேல இப்படி கோவப்படுறாங்க. ஆனா இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காதுன்னு எனக்கு ஓ மேலையும் சிவா மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க உன்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை வச்சு நீ மனசு வருத்தப்படாத. உனக்கு நாங்க இருக்கோம், சரியா? நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஆனா நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க வேண்டிய நிலைமையில இருக்கம்மா. அந்த குற்ற உணர்ச்சி தான் என்ன கொல்லுது. சக்தி, நீ இங்க இருந்தனா அனிதா இந்துவும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை நாங்க பாத்துக்கிறோமா. நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வா. மேடம், நீங்க இங்க இவ்வளவு சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அங்க ருத்ரா குடும்பம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அவ குடும்பமே கொந்தளிச்சு போயிருக்காங்கன்ற சந்தோஷத்துல தான் நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஷாம், எப்படி மேடம்? நான் வந்ததே உங்களுக்கு தெரியாது. ரசிச்சு பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா நான் பேசினதுக்கு கரெக்டா பதில் சொல்றீங்க. பிசினஸ்ல இருக்கிற எல்லாருமே தூங்கும் போது கூட அவங்க கண்ணை முழிச்சிட்டே தான் தூங்கணும். இல்லனா அசந்து தூங்கிட்டோன்னு நினைச்சு ஆளையே முடிச்சு விட்டுருவாங்க. நீங்க ஏன் மேடம் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பண்ணிட்டீங்க? சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் உங்ககிட்ட சொல்லல. என்னாச்சு ஷாம்?
ருத்ரா வீட்ல பிரச்சனை பெருசாயிடுச்சா? பிரச்சனை ஆகணும்னு தானே நீங்க இப்படி பண்ணீங்க. நீங்க நினைச்சது நடந்துருச்சு மேடம். ஒன்னும் இல்ல ஷாம், மிட் நைட்ல முழிப்பு வந்துடுச்சு, தூக்கம் வேற வரல, என்ன பண்ணலான்னு அங்கேயும் இங்கேயும் நடந்து வேற போர் அடிச்சிருச்சு. பத்தாததுக்கு இந்த ருத்ரா வேற ஏன் முன்னாடி வந்து நின்னு சிரிக்கிறா. எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போன் பண்ணி நியூஸ் போட சொல்லிட்டேன். அம்மாடி, இந்த அம்மாட்ட நாமளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லைன்னா நம்மளையும் காலி பண்ணி நமக்கும் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டிடுவாங்க போல இருக்கு. என்ன ஷாம், பயமா இருக்கா? போக போக இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆமா மேடம், யார வச்சு இதெல்லாம் பண்ணீங்க? வேற யாரு? யார் பேரை கேட்டா பிலிம் ஸ்டார்ல இருந்து பிசினஸ் ஸ்டார் வரைக்கும் பதறுவாங்களோ அவங்கள வச்சுதான் பண்ணேன். யாரு? நம்ம மின்னல் மணியா? அவங்களே தான். மேடம், அவன் நம்ம கம்பெனியை பத்தியே தப்பு தப்பா எழுதி நமக்கு பெரிய லாஸ வர வச்சவன். அவங்கிட்ட எப்படி நீங்க பேசுனீங்க? உங்களுக்கு எப்படி அவன் ஹெல்ப் பண்ணா? ஷாம், மணி இஸ் ஆல்வேஸ் ஹனி. காசை தூக்கி போட்டேன், கைய கட்டி வேலை செஞ்சு முடிச்சிட்டான். அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே, கோடு போட்டா போதும், கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ற அளவு நடத்திடுவான். அதுவும் இல்லாம ஏன் பர்டிகுலரா அவனை செலக்ட் பண்ணனா, அவனுக்கும் நமக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, அத நேர் பண்ணதான். சரி, அதை விடு. நான் பண்ண கலவரம் அங்க என்ன நிலைமையில இருக்கு? ருத்ராவோட வீடே இப்ப அல்லோல கல்லோலப்பட்டு இருக்கு மேடம். ருத்ரா கடும் கோவத்துல யார் இந்த நியூஸ போட்டாங்கன்னு விசாரிக்க சொல்லியிருக்காங்களாம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னைக்காவது சிவா சக்தியோட செய்தி தெரிஞ்சதும் அந்த வீடே ரணகலமா மாறும்னு. சொன்னபடி நடந்துச்சு பத்தியா? இருந்தாலும் இது காதல கேட்டா மட்டும் பத்தாது, நேர்ல பார்த்து ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆறுதல் சொல்ற மாதிரி போய் அவ அவஸ்தைப்படுறத பார்த்து ரசிச்சுட்டு வரணும். எதுக்கு மேடம் இந்த நேரத்துல அங்க போய்கிட்டு? என்ன ஷாம் இப்படி கேட்டீங்க? ருத்ரா என்ன எவ்வளவு நம்புறா தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லாம வேற யார் சொல்லுவா? கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க அருணாச்சலம். மேடம், உங்களுக்கு அந்த மின்னல் பத்திரிக்கை ஹெட் ஆபீஸ் ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணிருக்கேன். நீங்களே அவங்களுக்கு கால் பண்ணி பேசிருங்க. அதோட உங்க பத்திரிக்கையில போட்ட நியூஸ் தப்புன்னு சொல்லிடுங்க. சரி. ஹலோ, யாருங்க? மின்னல் பத்திரிக்கை ஆபீஸா? ஆமா மேடம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். மேடம், நீங்களா? நேரடியா நீங்களே லைனுக்கு வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். உங்க பத்திரிக்கையில எங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட நியூஸ் வரும்னு நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிவாவும் எங்க வீட்ல வேலை பார்க்குற பொண்ணு சக்தியும் எங்க யாருக்கும் தெரியாம கோவில்ல வச்சு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நீங்க நியூஸ் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது உங்க பத்திரிக்கையில வந்த அந்த நியூஸ பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் விசாரிச்சேன். அவங்க அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்றாங்க. நீங்க எந்த அடிப்படையில அந்த நியூஸ போட்டீங்க? உங்களுக்கு யார் அந்த நியூஸ கொடுத்தாங்க? எங்க சீனியர் ரிப்போர்ட்டர் மின்னல் மணி தான் மேடம் அந்த நியூஸ கொடுத்தாரு. ஆதாரம் இல்லாம அவர் எதுவும் பத்திரிக்கையில வெளியிட மாட்டார் மேடம். அப்படி என்ன சார் ஆதாரம் இருக்கு? சிவா படத்தை தனியாவும் எங்க வீட்ல வேலை பார்க்குற பொண்ணு சக்தி படத்தை தனியாவும் போட்டுதானே அந்த நியூஸை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு ஆதாரமா? உங்க பத்திரிக்கை விக்கணுங்கிறதுக்காக நீங்க இப்படியெல்லாம் நியூஸ் போடுவீங்களா? திஸ் இஸ் ராங் நியூஸ் சார். உங்க பத்திரிக்கை மேல நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். மேடம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்ப நீங்க என்ன கேட்டீங்களோ இதே தான் மின்னல் மணிக்கிட்ட நான் கேட்டேன். ருத்ரா மேடம் நம்ம பத்திரிக்கை மேல கேஸ் போட்டா போடட்டும். சிவாவும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு மணி உறுதியா சொல்றாரு மேடம்.
அதனால தான் இந்த நியூஸ் நாங்க வெளியிட்டோம். நீங்க சொல்ற அந்த மின்னல் மணி யாருங்க? அவர்கிட்ட போனை கொடுங்க. அவர் அப்படி என்னதான் ஆதாரம் வச்சிருக்காருன்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம். அவரோட போன் நம்பரை எனக்கு அனுப்புங்க. நானே போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மேடம், நான் உங்களுக்கு உடனே பண்றேன் மேடம். பத்திரிகை ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க ருத்ரா? மின்னல் மணின்னு ஒரு சீனியர் ரிப்போர்ட்டராம். அவர் தான் இந்த நியூஸ போட்டிருக்காராம். சிவாவும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னாராம். அந்த தைரியத்துல தான் இந்த நியூஸ போட்டாங்களாம். அவரோட நம்பர் கேட்டிருக்கேன், வரும். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கோ-சிஇஓ சிவா தன் வீட்டு வேலைக்கார பெண் சக்தியை மணந்தார். இது எப்ப நடந்தது? சக்தி நம்மகிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. நம்மகிட்ட எதையும் மறைக்க மாட்டாளே. ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னாச்சு ருத்ரா? அவர் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ, அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம். நீ டென்ஷன் ஆகாம இரு ருத்ரா. இங்கதான் இருக்கியா நீ? திமிர் இருந்தா அப்பா என்ன விட்டுருங்கப்பா. ஊரை கெடுத்துட்டு இங்க வந்து உயரமா உட்கார்ந்துட்டு இருக்கியா? நான் கொல்லாம விட மாட்டேன். ஐயோ சக்தி, சக்தி மாமா என்ன பண்றீங்க? மாமா விடுங்க. ஏன் இப்படி முருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நீ தலையிடாத. உன் வேலைய பாத்துட்டு போ. ஏண்டி வீட்டு வேலை பார்க்க போன கழுத உனக்கு பணக்கார மாப்பிள கேக்குதா? இன்னைக்கு உன்னை அடிச்சா கொன்னுறேன்டி. என்ன பண்றீங்க? எதுக்கு தேவல தடுக்காதீங்க. யாராவது தடுத்தீங்க இவளுக்கு கிடைக்கிறதா உங்களுக்கும் கிடைக்கும். பணக்கார வீட்டு பையன் கேக்குதா உனக்கு? பணக்கார வீட்டு பையனா கேக்குது? அடிக்காதீங்க. உன் புள்ளையாடி இது உன் புள்ளையாடி. இப்படிதான் உன் பொண்ணை ஒழுக்கம் இல்லாம வளர்ப்பியா? முதல்ல ஒன்னு அடிக்கணும்டி. யோ, என் புள்ளைய அப்படி என்ன நான் ஒழுக்கம் இல்லாம வளர்த்த? அவ ஒழுக்கம் கெட்டு போய் இருந்தத நீ எப்ப பார்த்த? சொல்லியா? என்ன பார்த்தனா? பேப்பர் எங்க? இத பாரு பாரு. உன் மாப்பிள்ள யாருன்னு பார்த்தல? நம்ம சிவா சார். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். உன் மக எவ்வளவு பெரிய அமுக்கினே பாத்தியா? வீட்டு வேலைக்கு போனவ என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கா இவ்வளவு? நிறுத்தியா? இன்னொரு ரோட்டி சக்தி மேல கை வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? மாமா, ஒரு பேப்பர் நியூஸ பார்த்துட்டு ஏன் சக்தியை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? பேப்பர்ல வர செய்தி எல்லாம் உண்மையதான் இருக்குமா? அதுல பொய்யே இருக்காதா? பொய்யான செய்தியை ஏன்டா பத்திரிக்கைக்காரன் போட போறான்? அவனுக்கு என்ன தேவை? பண தேவை இருக்கு. பணம் கொடுத்தா என்ன செய்தி வேணாலும் போடலாம். ருத்ராமாவையும் சிவா சாரையும் பிடிக்காதவங்க அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஃபேக் நியூஸ் போட்டுருக்கலாம்ல. சக்தி சொன்னாலா நான் சிவா சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு? அவ திருட்டு கல்யாணம் பண்ணிருக்காளா? எப்படி உண்மையை சொல்லுவா? கேட்டா இல்லன்னு தானே சொல்லுவா. என்ன நம்ப சொல்றியா? நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இவ சிவா சார திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ருத்ரம்மா வீட்டுல எத்தனை வருஷமா நான் விசுவாசமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவளை கல்யாணம் பண்ணி எனக்கு முதல் தலைகுனிவை ஏற்படுத்தினேன். இவ சிவா சார திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி அடுத்த தலைகுனிவை ஏற்படுத்திட்டா. இனிமே எப்படி அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? எப்படி அவங்க முகத்துல முடிக்க முடியும்? எல்லாருமா சேர்ந்து என்ன செருப்பால் அடிச்சு காரி துப்ப மாட்டாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு மகனையும் மகளையும் ஏவி விட்டு பெரிய இடத்துக்கு சம்மந்தி ஆயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. போதுண்டா,
போதும். எல்லாருமா சேர்ந்து நல்லா செஞ்சிட்டீங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு செஞ்சிட்டீங்க. இனிமே உங்களோட நாள் இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். உனக்கு இன்னும் இருக்குடி. என்ன ருத்ரா, மேகசீனை பார்த்து அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்கியா? உன்னையும் அந்த வேலைக்காரியையும் கலங்கடிக்கணும்னு தான் இந்த நியூஸையே போட வச்சேன். அடுத்தடுத்து இதே மாதிரி உனக்கும் அவளுக்கும் அடி மேல அடி விழுந்துட்டே தாண்டி இருக்கும். ருத்ரா, வாங்க அதிரா, உட்காருங்க. சொல்லுங்க அதிரா. என்ன ருத்ரா இதெல்லாம்? நம்ம சிவாவும் சக்தியும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நியூஸ் வந்திருக்கு. அத படிச்சதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் நேர்ல பார்த்து என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். எதுக்காக இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு? அதான் எங்களுக்குமே புரியல. எந்த சம்பந்தமும் இல்லாம சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு நியூஸ் போட்டிருக்காங்க. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம எப்படி இப்படி ஒரு நியூஸ் போடுவாங்க? நீங்க பத்திரிக்கை ஆபீஸ்க்கு போன் பண்ணி இந்த நியூஸை யார் போட்டாங்கன்னு கேட்டீங்களா? கேட்டேன். சீனியர் ரிப்போர்ட்டர் மின்னல் மணின்னு யாரோ ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. மின்னல் மணியா? ஆமா, அவர் ரொம்ப மோசமானவன். அப்படின்னா உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? என் வாழ்க்கையிலேயே மன்னிக்க முடியாத ஒரு ஆளுனா அது அவன்தான். அப்படி அவன் உங்களுக்கு என்ன பண்ணா? சிவாவும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்ப எப்படி நியூஸ் போட்டிருக்கானோ அப்படி என் கம்பெனிய பத்தியும் தப்பு தப்பா நியூஸ் போட்டுட்டான். அது மேஜர் இஷ்யூ ஆயிடுச்சு. பிசினஸ் சர்க்கிள்ல அது உண்மையினே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பிசினஸ் பார்ட்னருங்க கூட என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. என் கம்பெனியோட ஷேர் வேல்யூ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. சரி கட்ட முடியாத அளவுக்கு பயங்கரமா லாஸ் ஆயிடுச்சு. அதோட எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு என் போட்டோல ஏதேதோ மார்பிங் எல்லாம் பண்ணி என் கேரக்டரையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மின்னல் மணியால நீங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா ருத்ரா, என்ன பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டான். அந்த ராஸ்கல் என்ன பத்தியும் என் கம்பெனி பத்தியும் எழுதின நியூஸ் எல்லாம் பொய்ன்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஓ மை காட். அந்த நியூஸால ஏற்பட்ட லாஸ சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசாட்சி இல்லாத மிருகமா இருக்கான். அவனுக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவனோட வேலையே நம்மள மாதிரி பெரிய பணக்காரவங்க, அரசியல்வாதிங்க, செலிபிரிட்டிஸ்னு அவங்களை எல்லாம் கார்னர் பண்ணி பொய்யா நியூஸ போட்டு பப்ளிக்ல அவங்க பேரை கெடுத்துருவான். ரொம்ப வருஷமா அவன் இததான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சும்மா விடாதீங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அவனை நீங்க கடுமையா கண்டிக்கலனா நாளைக்கு உங்களை பத்தியும் தப்பா நியூஸ் போடுவான். அதான் சொல்றேன். இல்ல அதிரா, பத்திரிக்கைக்காரங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கோவத்துல அவசரப்பட்டு கண்டிக்கிறோன்னு அது இதுன்னு நாம பண்ணா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும். டென்ஷன்ல கூட இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கியா நீ? உன்னை எப்படி நிதானம் தவற வைக்கிறேன்னு மட்டும் பாரு. நீங்க சொல்றதும் சரிதான் ருத்ரா. அவங்க விஷயத்துல நம்ம நிதானமா தான் இருக்கணும். சிவா எவ்வளவு நல்ல பையன். சிவாவை பத்தி அந்த பொறுக்கி ராஸ்கல் தப்பா நியூஸ பண்ணதுதான் என்னால தாங்கிக்க முடியல.
சிவா ஆபீஸ் போறப்ப அவனுக்கு கீழே வேலை பண்றவங்க என்ன நினைப்பாங்க? மின்னல் மணிங்கிறவரு ஆதாரம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் போட மாட்டாருன்னு அந்த பத்திரிகையோட எடிட்டர் சொல்றாரு. அப்படி என்னதான் ஆதாரம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவரோட போன் நம்பர் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வருது. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அந்த மின்னல் மணி ஒரு பெரிய ஃப்ராடு. ஆதாரம் இருக்குன்னு சும்மா போய் கூட சொல்லுவான். நம்ம அதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயம் அந்த மின்னல் மணி கிட்ட நமக்கும் சக்திக்கும் நடந்த கல்யாண போட்டோஸ் இருக்கும். அதனாலதான் தைரியமா அந்த நியூஸை போட்டிருக்கான். நாம் அந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு போய் மின்னல் மணியை நேர்ல பார்த்து பேசி அவங்கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் எப்படியாவது வாங்கி ஆகணும். அத்த, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அத்த. சரி சிவா, வெளியில போறதெல்லாம் சரி. ஆனா பாக்குறவங்க இந்த நியூஸ் சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீ கோவப்படாம அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ நிதானமா சொல்லு. சரியா? சரிங்க அத்த. நீ அந்த மின்னல் மணியை தான் பார்க்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஓ, உனக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா? கொல்லாம விட மாட்டேன். இந்த வேதனையும் சோதனையும் எப்ப முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அடுத்த கல்யாண விஷயம் சம்பந்தமா என்ன விஷயம் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன சக்தி, பேப்பர் நியூஸ் உங்க வீட்லயும் தெரிஞ்சிருச்சா? ஆமா சார், எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இதெல்லாம் யார் சார் பண்றாங்க? அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு சக்தி. அது யாரு சார்? மின்னல் மணின்னு ஒரு பத்திரிக்கைக்காரன் தான் அந்த நியூஸை போட்டிருக்கான். அத்தை அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏன் இப்படி நியூஸ் போட்டீங்கன்னு கேட்டதுக்கு எங்க மின்னல் மணி சார் ஆதாரம் இல்லாம எந்த நியூஸும் போட மாட்டார்னு அங்க இருக்கிற ஒரு ஆள் அத்தை கிட்ட சொல்லியிருக்கான். அவங்ககிட்ட அந்த மின்னல் மணியோட நம்பரை வாங்கி அத்தை ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஆதரா மேடம் கூட நம்ம வீட்டுக்கு வந்து அவன் ரொம்ப மோசமான பத்திரிக்காரன்னு சொன்னாங்க. அவன் நியூஸை பரபரப்பாக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்றாங்க.